ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் கீமா வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3/4 கப் உடச்ச கடலை, ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் நறுக்குனது, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணது, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி, 3 பூண்டு பல், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அரிசி மாவு, 1/2 கிலோ சிக்கன் கீமா. சிக்கன் கீமா முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு உடச்சக்கல்ல போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச மாவு ஆட் பண்ணதும் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் கூட சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா பொடி அண்ட் பச்சை மிளகாவை அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் முட்டை வெள்ளைக்கரு ஒன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதில் எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வடை மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தட்டையாக தட்டினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லா சிக்கன் கீமா மிக்ஸையும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்னா வெளியில் நல்லா ப்ரௌன் ஆகிடும், பட் உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் உள்ளே வெந்ததும் உங்களுக்கு வடை கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் பஃபியாக கூட ஆகும். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டுருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சிக்கன் வடை இந்த மாதிரி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது. இந்த சுவையான சிக்கன் வடையை நீங்கள் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இல்லை வேறு ஏதாவது டிப்போட கூட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா வடை மாதிரி தட்டாமல் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக வரும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் சிக்கன் கீமா வாங்கினா இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.